கிருபையும் இரக்கங்களை எங்கள் மத்தியில் அதிகமாய் வெளிப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு பேசும்படி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா எங்களுக்கு இரக்கங்களையும் ராஜா எங்களோடு தொடர்ந்து பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச கொடுகையிலையும் உம்முடைய நன்மைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். கர்த்தாவே, நீர் பேசும் தடைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். மகிமையின் ராஜா வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 7வது அதிகாரம், லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா 7:13. தலைகளை தாழ்த்தி நம் செபிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இதுதான். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அழாதீங்க. நீங்கள் அழுகிறதுனால ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க முடியுமா என்றால், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கை வரும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். சொல்லுங்கள், இயேசுவே உம்முடைய நன்மையினால் என்னை நிரப்பும். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அழாதே. நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள், நிறைய காரியங்களை கடந்து போய்கொண்டே இருப்போம். சில நாட்கள் சில காரியங்கள் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது என்ன பண்ணலை, நடக்கலை, இல்லை இந்த காரியத்திற்காக நீண்ட நாள் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அற்புதமே என்ன பண்ணலை, வரல அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது அதை அவர் நிறைவேற்றி எப்படி இருக்கிறார், வல்லமை உள்ளவரும் அந்த அற்புதங்களை அவரே நின்று என்ன பண்ணுகிறார், அதை நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி சொல்லுகிறார், அழாதே. இந்த இடத்துல அழாதே என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரியுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, கணவர் கிடையாது, ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையை என்ன பண்ணிட்டான், வாலிபத்தில். அப்படின்னா இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா 18லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு தம்பி என்ன பண்ணிட்டார், இறந்து விட்டார். அப்போ அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள், வேறு யாருமே கிடையாது. அந்த சகோதரி அழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அழாத அப்படின்னா நல்லா கவனிங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையில் மீட்போ இல்லை ஒரு விடுதலையோ கிடைப்பது என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இறந்தது தான். அந்த வீட்டில் இன்னொரு, ஏன்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு கணவர் கிடையாது. அப்போது அந்த வாழ்க்கையே அவ்வளோதான், அந்த சந்ததியுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த தாயாருக்கு எவ்வளோ அழுக இருக்கும், எவ்வளோ ஒரு பாரம் இருக்கும். அந்த சூழ்நிலையை ஆண்டவர் என்ன பண்ணுறார், மாற்றி போடுகிறார். அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறார், கட்டளையிடுகிறார். அப்போது நாம் பல வேளைகளில் கவலைகள் இல்லை நம்ம சூழ்நிலைகளில் இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணாது, அற்புதம் நடக்காது அப்படின்னு நம்ம பல காரியங்களை நினைவு கூறலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் மோசமான நிலையில் இருந்தாலும் அதில் நமக்கு அற்புதம் செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். இயேசு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ கவனித்து பாருங்க, நம்ம சூழ்நிலைகள் இல்லை நம்மக்கிட்ட ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா, நாம் முதலாவது வேத வசனத்தை நம்புகிறவர்களாய், வேத வசனத்தின் மேல் அதிக விசுவாசம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அழாதே. இவனை எழுப்பிட்டு இயேசு காண்பிக்கவில்லை, முதல்ல என்ன சொன்னாராம், அழாதே. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் நம் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய எப்போதும் அவர் என்ன பண்ணுகிறார், காத்திருக்கிறார். நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆயத்தங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, வாலண்டியர், அதாவது ஆண்டவரே போய் என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலையில் அப்படியெல்லாம் யோசிப்போம், நமக்கு ஏன் இப்படியெல்லாம். என்னைக்காவது எங்கேயாவது மறித்து அடக்கம் பண்ண போகிற இடத்துல யாராவது ஜெபம் பண்ணி எழுப்புனது யாராவது கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அதை சொல்லி ஒரு அர்த்தம் அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டவர் பைபிளில் நிறைய இடத்துல, சிலருக்கு சில டவுட்லாம் இருக்கும், என்னடா இப்பவும் ஜப்பானி, நம்ம சர்ச்சுக்குள்ளே ஜப்பானியாக இருந்தால் ஜப்பானியாக தான் இருக்கிறான், பட் பைபிளில் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னா அங்கே இயேசு மேசியா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவர் அந்த இஸ்ரவேல் யூதர்களை ஆளும்படியாய் வருகிற ராஜா. இப்போ அவர் எதை காண்பிக்க வந்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்க வந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறார், காண்பிக்க வந்திருக்கிறார். அவர் பிதாவுனுடைய குமாரன் என்கிறதை வெளிப்படுத்தும்படி வந்திருக்கிறார். அதனால் அதில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர்
இயேசு இல்லை அவர் மேசியாங்கிறது தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சும்மா நான் தான் மேசியான்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த மரித்தவனை எழுப்புனா எப்படி அந்த நியூஸ் அப்படி பரவி போயிருக்கும். ஒருத்தர் வந்தார், ஐயா அவர் தன்னை மேசியான்னு சொன்னார், ஒரு மரித்தவனை என்ன பண்ணிட்டாரு, எழுப்பிட்டாரு. இதில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்தருகே இருக்கிற சமாரியா பெண், அந்த இடத்துல அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவள் சொல்லுவான், நீர் யூதனாக இருக்க என்னிடத்தில் பேசுகிறது என்ன அப்படின்னு. ரைட்டு, நான் உனக்கு ஒரு தண்ணி தரேன், அந்த தண்ணியை ஒரு காலம், ஓ ரைட், நான் இனி இந்த கிணத்து பக்கத்துலேயே வரக்கூடாது, அப்படி ஒரு தண்ணியை தாங்க, நீ போய் என்ன பண்ணுவோம், புருஷனை கூட்டுவா. எனக்கு புருஷன் இல்லை. ஆமாம், ஏற்கனவே இத்தனை பேர் இருந்தாங்க. அப்போ அவள் சொல்லுவா, என்னோடு பேசினது மேசியா என்கிறது என்ன பண்ணுகிறேன். அப்போது அவர் அங்கே சொன்ன தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், ரகசியங்களாக இருக்கட்டும், அற்புதங்களாக இருக்கட்டும், அதற்கு முதல் காரணம் அவர் இயேசு என்கிறதை ஜனங்கள் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். அதனாலேயே பைபிளில் நடந்த நிறைய அற்புதங்களுக்கு முதல் காரணமே என்னது தான், இதுதான், அவர் மேசியா, அவர் இயேசு ரட்சகர். அந்த இயேசு ரட்சகர் வெளியேப்படணும் அப்படின்னா நிறைய அற்புதங்கள் என்ன பண்ணும். அதனால தான் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன பண்ணியிருப்பார், பல ஆயிரக்கணக்கான பேர். நம்மளும் வீட்டில் ஒரு கிலோ அரிசியை வச்சுட்டு ஆண்டவரே ஒரு 3 மாதத்திற்கு என்ன பண்ணட்டும், இது வரட்டும்னா என்ன பண்ணாது, வராது. அப்போ இயேசு எப்படிப்பா என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, நமக்கு நல்ல உழைக்க உற்சாகத்தை தருவார், சரீரத்தில் ஏற்ற பலனை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், திறமைகளை உருவாக்குவார். சில இடங்களில் வேலை வாய்ப்புக்கு உண்டான வழிவாசலை என்ன பண்ணுவார், திறந்து கொடுப்பார். அப்போ தேவன் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவராகவும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சிலருக்குள்ள ஆனால் இப்படி ஒரு இது இருக்கும், பைபிளில் இப்படியெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு, நமக்கு ஒரு நாள் என்ன பண்ணலை, நடக்கலை. ஆனால் அங்கே நடக்கிறதுக்கு முதல் காரணமே என்னது, எங்களுடைய எம்டி படிப்பில் இப்படி ஒன்று வரும், அற்புதங்கள்ங்கிற ஒரு தலைப்பே வரும். அந்த அற்புதங்கள் தலைப்புனோடனே நானும் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு, அற்புதங்கள் அப்படின்னா இயேசு என்னென்ன அற்புதம் செஞ்சுருக்கிறார், இன்றைக்கி நம்மளை குறித்து என்ன அற்புதம் செய்ய போகிறாரு, இல்லை நம்ம வாழ்க்கையில், இல்லை இன்றைக்கி பைபிள் என்னென்ன அற்புதம், இப்படியெல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது பைபிளில் இயேசு நிறைய அற்புதம் செய்தார். நிறைய அற்புதம் செய்ததுக்கு ஒவ்வொரு இடங்களில் உண்டாகிற ரீசன் என்னது தான். ஒரு இடத்துல ஒருத்தன் திமிர்வாத கதன் இருப்பான், ஒரு சூம்பின கையுடைய ஒருத்தன் இருப்பான். இப்போ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இவர் என்ன செய்ய போகிறாரு, இவனுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரா இல்லையா, அவர் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே செய்வார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட கடவுது. உடனே அவனுக்கு இதெல்லாம் கடவுளால் மட்டும்தானே முடியும், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா, நீ என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட கடவுது என்று சொல்லுகிறாய் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க. அப்போ அவர் ஒவ்வொரு இடங்கள்லையும் செய்கிற அற்புதங்களுக்கு பின்னாக அவர் தன்னை வெளிப்படுத்தும்படி, தன்னை பிதா அனுப்பினார் என்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அப்போ பைபிளில் இந்த இடத்துல கூட இந்த நாயினூர் விதவைக்கு அற்புதம் செய்வதற்கு முதல் காரணம் என்னவென்றால், அவர் அங்கே தன்னை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும், தன்னை என்ன பண்ணணும். அப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இயேசு தன்னை வெளிப்படுத்தும்படி நமக்கு நிறைய அற்புதங்கள் செய்ய அவர் எப்படி தான் இருக்கிறாரு, ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுடைய நன்மைகள் உண்டாக, மாற்றம் வர, இல்லை நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா நாம் என்னவாய் மாற வேண்டும், நம்மக்கிட்ட என்ன மாற்றம் காணப்பட வேண்டும், அதைத்தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு விதவைக்கு வாலண்டியராக அற்புதம் செய்தார், அவரே நேரடியாக சந்தித்து அந்த இடத்துல அற்புதம் செய்தார். இன்றைக்கி நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம், இயேசுவை நன்றாய் அறிந்திருக்கிறோம், இயேசுவை பற்றி தெரியும், ஜெபிக்கிறது தெரியும், கூட்டங்கள் தெரியும், சபைக்கு போய் ஜெபம் பண்ணுறது தெரியும். தெரிந்திருந்தும் நம் வாழ்க்கையில் நிறைய தடைகளும் வேதனைகளும் இருக்கிறதுக்கு காரணம், நம்மிடத்தில் தெரிந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு குறை நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. நிறைய கவனிச்சு பாருங்க, ஒரு இடத்துல ஒரு மனிதன் பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார் இல்லையா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார். ஒன்று. அடுத்தது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்து இயேசுவை மறுதலிக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு என்ன கிடையாதான், மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை நானும் பிதாவுக்கு முன்பாக மறுதலிக்கிறேன். நான் மறுதலிச்சதே இல்லை. அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுதலிச்சிருப்போமோ மறுதலிச்சிருக்க மாட்டோமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதா
இல்லை மறுதளிக்கவே இல்லைங்க. நான் அல்லையிலேயே சொல்லணுங்கிற அவசியமே என்ன பண்ண வேண்டாம் வேண்டாம். ஒன்றை கவனிங்க, மறுதளிக்கிறது அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஒரு ஆளுக்கு இயேசுவே தெரியாது, அவங்களுக்கு சொல்கிறோம் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்கள் இரட்சகர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயா வேண்டாம் ஐயா அந்த இயேசு அப்படி போகிறவர் அல்ல. இல்லை அப்படி சொல்கிறது வந்து மறுதளிப்பு அல்ல. இயேசுவை எல்லாரும் தெரிஞ்சு, இல்லை உங்களுக்கு இயேசுவை நல்லா தெரிஞ்சு கூட நிறைய இடங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்கள, இதுக்கு பேர் தான் மறுதளிப்பு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ எத்தனை பேர் இன்றைக்கி மறுதளிச்சிருக்கீங்க? உங்கள் ஷெடியூல் 10 o'clock இல்லையா? 10 o'clock வரலன்னா நீங்கள் எல்லோரும் பெரிய ஆள் தானே. நம்மளை விட பெரிய ஆளை பார்க்கணும். அப்போ நம்ம எவ்வளோ டைமுக்கு வரணும். ஆனால் நம்ம எல்லோரும் லேட்டாக வந்தால் நம்ம இயேசு என்ன பண்ணியிருக்கிறோம்? மறுதளிச்சிருக்கிறோமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு விரும்புகிற இல்லை நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஆள் நம்மக்கிட்ட முகம் கொடுத்து பேசலைன்னாலே நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது, எவ்வளோ கவலை வருது. சிலர் அழலாம் செய்கிறோம். சில இடத்துல ஒரு வீட்டிலலாம் தெரியும், அந்த மகன் வந்து காவல்துறை அதிகாரியாக பணியாற்றுக்கிறாங்க. அந்த அம்மா சில வேளையில் சொல்லுவோம், என் பையன் 1 வாரம் செய்யா ஃபோன் போட்டு. என்னாச்சு? 1 வாரம் ஆச்சு. திருமணமாகி அந்த மகனுக்கு குழந்தெல்லாம் இருக்குது. அப்போ அது சொல்லும், அந்த பையன் வந்து எனக்கு இது வாங்கி தரல, அது வாங்கி தரல. அது ஒரு சின்ன சின்ன பொருளாக தான் இருக்கும். பட் அந்த சின்ன பொருள் வாங்கி தரலன்னு அதை என்ன பண்ணியிருக்கோம்? ஃபீல் பண்ணியிருக்கோம், அழுதுருக்கோம். இந்த டைமில் 10 மணிக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் வர்றது ஒரு சின்ன காரியம்தான். இந்த சின்ன காரியத்தை கூட உங்களால் செய்ய முடியலைங்கிறது எவ்வளோ இயேசுக்கு துக்கமாக இருக்கும். யோசித்து பாருங்க. நான் சொல்கிற புரியுதா? உணர்வற்ற இருதயங்கள். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? உணர்வற்ற இருதயங்கள். இப்போ இயேசுவை மறுதளிக்கிறவங்களா இருக்கிறீங்களா இல்லையா? நான் வந்து போன வாரம் பாண்டிச்சேரி போயிருந்தேன். அங்கே மெட்ரோ ட்ரெயினில், பாண்டிச்சேரிங்க, பெங்களூர் போயிருந்தேன். மெட்ரோ ட்ரெயின், அதாவது ஒரு சர்ச்சில் அங்கே சண்டே சர்வீஸ் மெசேஜ் முடிச்சுட்டு அடுத்தது ஆந்திராவில் சாயந்தரம் 7 மணிக்கு அடுத்த கூட்டம். அப்போது அவன் சொன்னான், மெட்ரோ ட்ரெயினில் போவோம், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், போய் கரெக்டாக அந்த இடத்துல போய் இறங்கிடலாம். இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு ஏறுறதுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னால் போய் நான் அங்கே என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அதில் நிறைய சிஸ்டர் இருந்துச்சு. ஒரு டோக்கன் தந்தான், அதை வந்து என்ன பண்ணோம், ஸ்கேன் பண்ணோம். அடுத்து வரும்பொழுது வெளியே என்ன பண்ணோம், அது ஒவ்வொரு இதாக ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இதுனோம். அவ்வளோ செக்கப் பண்ணி அந்த ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ வருதுன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அங்கே சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே ஏறணும். ஏறின பிறகு அது என்ன பண்ணோம், லாக் ஆகும். அடுத்தது வெளியே போகும் பொழுது அந்த டோர் மாதிரி இருக்கும், அதில் காயினை உள்ளே போட்டால் அதை என்ன பண்ணிடும், ஓப்பன் பண்ணி கொடுக்கும், வெளியே போய் இறங்கிடலாம். இப்போ கவனித்து பாருங்கள், அந்த ட்ரெயினுக்கு அவ்வளோ கரெக்டாக போய் நின்னா தான் அதில் என்ன பண்ண முடியும், ஏற முடியும். நான் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த பஸ்ஸை பிடிச்சி அதை அடுத்த கூட்டத்துக்கு என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும் தொடர்ந்து. இப்போ யோசித்து பாருங்கள், உலகத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம் வர்றதுக்கு முன்னூட்டி. எத்தனை வாரத்தில் எத்தனை மாதம் இருக்குது, ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம் நம்ம கூட்டத்தில் அந்த டைமுக்கு முன்னால் போய் காத்திருக்கிறோம் இயேசுவுக்காக. புரியுதா? இது எல்லாமே நம்முடைய இருதய கடினம், மனமேட்டிமை, இன்னும் சொல்லலாம் பெருமன் கூட சொல்லலாம். நம்மளுடைய பெரிய ஆளை வர்றந்த பெரிய ஆளை பார்க்க போகிறதுக்கு நம்ம தானே முன்னால் போவோம். நம்ம லேட்டாக வர்றோம்னா நம்ம தானே பெரிய ஆள்னு நினைக்கிறோம். அந்த நினைப்பு இருக்கிறதுனால தானே இருதயம் கடினமாக இருக்குது. தாழ்மை இல்லவே இல்லைல்ல. பைபிளில் சொல்லியிருக்குல்ல, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ. உங்கள்கிட்ட தாழ்மை இருக்கா இல்லையா? தாழ்மை இருந்திருந்தால் ஓடி அடிச்சு பிறண்டு என்ன பண்ணியிருப்போம், வந்திருப்போம். தாழ்மை இல்லாதனால என்ன பண்ணுறதில்ல, நிர்விசாரம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நான் வந்து நேற்றைக்கு தாவீதினுடைய சில பகுதிகளை படிக்கும் பொழுது தாவீது சில காரியங்கள்லாம் அப்படியே பேசிட்டு அவர் அந்த வீட்டில் இருக்கும்பொழுது சொல்கிறார், இதுவரையிலும் தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். என்ன ஒரு அந்த இடத்துல ஒரு தாழ்மை பண்ணி அந்த வார்த்தையை பதிவு வைத்திருக்கிறார். அப்போ கவனித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ இடத்துல மேட்டிமையாக இருக்கிறோம், எவ்வளோ இடத்துல நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நம்ம சொல்கிறோம்ல, எங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கலை. சில இடத்துல சொல்லுவாங்க, என் கணவர் மட்டும் அப்படி அமைதியாக இருந்துட்டா எங்கள் வீடு ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சிடும், எங்கள் கணவர் கோவக்காரர். இல்லைங்க, அடுத்தவங்க மனம் திரும்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் மனம் திரும்புறது நல்லது. பைபிள் வசனம் சொல்லுது, சங்கீதம் 119 165 சொல்லியிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 165.
ஆ ஆ ஒரு மனிதனுக்கு தோல்வி கிடையாது, ஒரு மனிதனுக்கு சமாதானம் இருக்குங்கிறது எப்போமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குன்னா ஃபால்ட்டே உங்ககிட்ட தான். நீங்கள் தான் கர்த்தரை நேசிக்கலை, நீங்கள் தான் வசனத்துக்கு கீழ்ப்படியலை, நீங்கள் தான் ஆண்டவரை பின்பற்றலை. அப்போ கவனிச்சு பாருங்க, எவ்வளோ மேட்டிமை உள்ளவர்கள் நாம். ஆனால் யோசித்து பாருங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவர். இன்னைக்கு இயேசுவை அறியாதவர்கள் ஒருவர் வந்து வாசலில் இருக்கிறார் வச்சுவிடுவோம் சும்மா. சாத்தானே வந்து வாசலில் நிற்கிறான்னு வைங்களாம். யார் வாசலில் நிற்கிறா? சாத்தான் வந்து நிற்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த டைம் எல்லாம். அவன் வந்து பார்த்துட்டு நீங்கள் டைமுக்கு வரலன்னா அவனுக்கு முன்பாக நம்ம ஆண்டவரை மறுதளிச்சோமா இல்லையா? கேட்குறக்கு கடினமாக இருக்கும். நம்மள யாராவது ஒரு ஆள் கேட்டால் நம்ம சொல்லுவோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் யார்? கிறிஸ்தவர்கள். ஆனால் பைபிள் ரீதியாக நம்மளை கிறிஸ்தவர்கள்னு சொல்லுமா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அந்தியோகியா பட்டணத்தில் 1 வருடமாக கிறிஸ்து இயேசுவை பிரசங்கித்ததினால் சீசர்களுக்கு முதல் முறையாக என்ன பேர் உண்டாயிற்று? கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் உண்டாயிற்று. நமக்கு அந்த பேர் வருமா? வராது. ஆனால் நம்ம வேணா என்ன பண்ணிக்கலாம்? சொல்லிக்கலாம். கிறிஸ்துவ வட்டாரத்தில் இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, காம்பவுண்டு கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? காம்பவுண்டு கிறிஸ்தவர்கள். சர்ச்சுக்குள்ளே வந்து ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நன்மை செய்வார்னு என்ன பண்ணுவோம்? எல்லாம் பாட்டு போடுவோம். சர்ச்சை தாண்டி வெளியூர்த்தன் வியாதியாக இருந்தால் அவனுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு கூட என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா? இந்த 5-6 நாளில் நான் காஸ்பல் யாரோ ஒருவருக்கு இயேசுவை குறித்து பேசி, அவர் இயேசுவை அறியாத ஒரு நபர், அவருக்கு பேசி இயேசுடைய அன்பை சொன்னேன். அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கலைங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஏன்னா யோவான் கடைசி அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பேதுருட்ட ஆண்டவர் எப்படி பேசுவார்? நீ இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, அது உங்களுக்கு தெரியும்ல. அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு? மேய்ப்பாயாக. ஒருவனுக்கு காஸ்பல் சொல்கிறதுக்கு எண்ணம், வாயை திறக்கிற ஒரு திறன் இருந்தால் தான் அவன் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறான். பைபிளை தூக்குறதுனால நீங்கள் இயேசுவை நேசிக்கவே இல்லை. பைபிள் அப்படி சொல்லுது. யார் தான் சொல்கிறா? ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஒற்றுமை இருக்குதா? தூரம் இருக்குதா? அப்போ பைபிள் வசனம் என்னென்னலாம் சொல்லுதோ அதை நாம் பின்பற்றுகிறவர்களாக என்ன பண்ணணும்? காணப்படணும். ஒரு காலங்களில் நீங்கள் மிஷினரி புத்தகங்கள்லாம் வாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மாவட்டத்துக்கு இந்த பகுதிக்கு வந்த மிஷினரிக்கு பேர் என்னது? ரிங்கல் தோவை இல்லையா? அவருடைய மிஷினரிஸ் அந்த புத்தகத்தை வாசிங்கன்னா அதில் போட்டிருக்கோம், உங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு கூட்டம் நடத்த வந்திருக்கிறார். அப்போ அவர் பிரசங்கம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை எடுத்து மடியில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரசங்கம் பேசியிருக்கிறாரு. பிரசங்கம் முடிஞ்ச உடனே ரிங்கல் டோப் என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணுறாரு? அந்த தம்பியை இறக்கி விடுறாரு. அந்த பையன் 5 வயசோ 10 வயசு பையன் நினைக்கிறேன். அவன் வந்து என்ன பண்ணுறான்? தான் தாயிட்ட நடந்து போய் உட்காந்துட்டான். பயங்கர ஆச்சரியம். அந்த பையன் பிறந்ததுலேருந்து அவன் நடந்ததே கிடையாதான். அவன் ஒரு சப்பானி. அவனை தூக்கி மடியில் வச்சுட்டு இறக்கி விட்ட உடனே அவன் என்ன பண்ணானா? நடந்துட்டான். இந்த சம்பவம் எத்தனை பேர் தெரியும்? அவங்க வாழ்ற அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ஏரியா சரௌண்டிங்கில் தான் இந்த சாட்சி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்டி, நடந்துச்சு. அப்போது யோசித்து பாருங்க, இந்த மாவட்டத்தில் வந்திருக்கிறார் இல்லையா? நீங்கள் நாசரேத்துக்கு போனீங்கன்னா நாசரேத் சிஎஸ்ஐ சர்ச்சில் மர்காசிஸ், அந்த மிஷினரிக்கு பேர் என்னது? மர்காசிஸ். அங்கே போனீங்கன்னா நிறைய மர்காஸ் அப்படிங்கிற பேரை என்ன பண்ணலாம்? நிறைய கேட்கலாம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா மர்காசிஸ் அப்படிங்கிற பேரை வைப்பாங்க. ஏன் அப்படி வைப்பாங்கன்னா, எங்கள் ஊருக்கு மாற்றத்தை கொடுக்க வந்த மிஷினரி, இயேசுவை பற்றி அறிவித்தவர் அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க? மர்காசிஸ்ன்னு பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே அங்கேருந்து மெஞ்ஞானபுரத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு பெரிய சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, தமிழ்நாட்டில் பழமை வாய்ந்த சபை. அங்கே போனீங்க அப்படின்னா ஜான் தாமஸ் அப்படின்னு இங்கிலாந்துலேருந்து ஒரு மிஷினரி வந்திருக்கிறாரு. அவருடைய பேர் உள்ளே போனால் ஒரு 1000 ஜான் தாமஸை பார்க்கலாம். யாராவது நம்ம அங்கே போய் யாராவது ஜான் தாமஸ் அப்படின்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா அவங்க கேட்பாங்க, வடக்கு தெருவா, தெற்கு தெருவா, ஒய்எம்சி தெருவா, கோயில் தெருவா, இப்படி ஒவ்வொரு தெரு பேரை கேட்டு அதை என்ன சொல்லுவோம்? இல்லை அப்படின்னா அவங்க வேலை, கடை வச்சுருந்தா கடை, இப்படி என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க ஜான் தாமஸ். ஏன் அப்படின்னா அந்த ஜான் தாமஸ் எங்கள் ஊரை வந்து என்ன பண்ணார்? 18ஆம் நூற்றாண்டில் 1800 மெம்பர்ஷிப் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு?
ஊழியம் செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ரிவைவலை கொண்டு வந்திருப்பார் யோசித்து பாருங்க. அவருடைய ஊழிய நாட்களில் அங்கே அப்போ வந்து 18ஆம் நூற்றாண்டில் 18, 19, 10 கால்ராங்கிற ஒரு நோய், இப்போ எப்படி நமக்கு கொரோனா ஒரு பெரிய ஆதிக்கத்தை காட்டிச்சோ, கால்ராங்கிற ஒரு நோய் பயங்கர ஒரு ஆக்ரோஷத்தை காட்டிச்சான். அப்போது இந்த மெஞ்ஞானபுரத்துக்கு மட்டும் கால்ரா வரலையாம். அப்போ அந்நாட்களில் இருந்த ஆட்கள் போய் கேட்டிருக்காங்க, எப்படியா உங்கள் ஊருக்கு மட்டும் வரலன்னு ஜான் தாமஸ்கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் கர்த்தருடைய ஊழியக்கார் என்கிறபடியால் என் ஊருக்குள்ளே ஒரு வியாதி வரணும்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் என்ன பண்ணணும், வரணும். நான் வர வேண்டாம்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் என்ன இல்லை, மெஞ்ஞானபுரத்தில் ஒருவரையும் அது தொடவில்லை. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க மிஷனரியுடைய சாட்சி. எனக்கும் அந்த ஊர் தான், பட் நான் ஊழியத்துக்குள்ளே வந்தவர் தான் ஜான் தாமஸ் இவ்வளோ ரெக்கார்டு வச்சுருக்கிறாரான்னு என்ன பண்ணிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒருக்கா எங்கள் ஊர் கோயில் பிரஸ்ட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். சன் டிவிலெலாம் என்ன பண்ணுவாங்க, கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த பிரதிஷ்டை எடுப்பாங்க. கிட்டத்தட்ட சாப்பாடு சாப்பிட்ற இடம் மட்டுமே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மட்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க. அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டுமே வருவாங்க. அவ்வளோ கிராண்டாக நடக்கும். நம்ம மாவட்டத்துலலாம் அப்படி தெரிஞ்சு எந்த சர்ச் ஃபங்க்ஷன் நடக்கிறத பார்த்ததில்ல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா யூடியூபரும் எங்கள் ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க. எல்லோரும் மைக்கை பிடிச்சிட்டு அந்த தெருவில் இந்த தெருலன்னு வடசி என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே அவர் 18ஆம் நூற்றாண்டில் 1800 மெம்பர்ஷிப். அன்னைக்கு ஸ்கூல் கிடையாது, நாலேஜ் கிடையாது, திறமை கிடையாது. எவ்வளோ எங்கள் ஊருக்குள்ளே போனால் 1000 ஜான் தாமஸ். என் பையனுக்கு கூட ஜான்னு பேர் வச்சுருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் ஊரில் எத்தனை ரிங்கல் டோப்பு உங்கள் சர்ச்சில் இருக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? மறுதளிக்கிற அனுபவம் நம்மளிடத்தில் இயல்பாகவே காணப்படுகிறது. அப்படின்னா நாம் ஒருவர் நன்மை செய்தால் அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்மளை வாழ்வைக்கு நம்மை உருவாக்க நாம் என்ன பண்ணலை, ஆயத்தப்படாதவர்களாய் காணப்படுகிறோம். அப்போது நல்லா கவனிங்க, அன்றைக்கு ஒரு மிஷினரி வந்து அவ்வளோ மாற்றத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் படித்ததில் சில மிஷினரிகளெல்லாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் கேரி ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் வாலண்டியராக இருக்கிறேன். ஒரு மொழிபெயர்ப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். இன்றைக்கி அதனுடைய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் வருது. அன்னைக்கே அவர் நியூ டெஸ்ட்மெண்ட் 40க்கு மேலே மொழிபெயர்த்தாராம். என்ன ஒரு நாலேஜ் இருந்திருக்கும், எவ்வளோ திறமை அவருக்கு உருவாக்கியிருப்பார். யோசித்து பாருங்கள், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ திறமையாக பைபிள்களை என்ன பண்ணியிருக்கிறாரு. அவர் செருப்பு கடையில் இருக்கும் பொழுதே அராமிக்க கற்றுருக்கிறாரு, எப்ரேயரை கற்றுருக்கிறாரு, அப்புறம் கிரேக்க மொழியை கற்றுருக்கிறாரு. அப்போ அவ்வளோ மொழியை கற்றுக்கொண்டு அன்னைக்கு அவர் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வரும் பொழுது இந்தியாவில் காஸ்பல் அறிவிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சான். அன்னைக்கு வேர்ல்டு முழுவதையும் இங்கிலாந்து ஆட்சி செஞ்சதுனால அங்கே சட்டசபையில் இவருடைய நண்பர் ஒருவர் இருந்தாராம், லெட்ரு போட்டாராம், எப்பா நான் இருக்கிற தேசத்துக்குள்ளே காஸ்பல் அறிவிக்கிறதுக்கு தடை இருக்குது, அந்த தடையை மாற்றணும். அதுக்கப்புறம் தான் வெள்ளையர் இருக்கும் பொழுதே இப்படி இந்த மாதிரி வரலாறுலாம் படிச்சிருக்கீங்களா? அப்போ கவனிச்சு பாருங்க, நாம் இன்றைக்கு பல வேளைகளில் காம்பவுண்டு கிறிஸ்தவர்களாகவே காணப்படுகிறோம். இங்கே தான் பைபிள் வசனம் வாசிப்போம், நடுத்தரில் போய் வாசிக்க மாட்டோம், கடற்கரில் போய் யாருக்கும் அன்பை சொல்ல மாட்டோம், கட்டப்பட்டவனுக்கு விடுதலை கொடுக்க மாட்டோம், கேன்சரில் இருக்கிறவனுக்கு போய் காஸ்பல் சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம். சில வேளைகளில் சில சர்ச்சில் செய்வோம், வருஷத்துக்கு ஒருக்கா கிறிஸ்மஸ் டைம்லேயோ மனநல பாதிக்கப்பட்ட இடங்களில் போய் என்ன பண்ணோம், இன்றைக்கு எங்கள் சபையிலிருந்து இப்படிப்பட்ட இடத்திற்கு, இதை தவறு என்று சொல்லவில்லை, எல்லா நாட்களிலும் செய்வது நலமாயிருக்கும், எல்லா நாட்களிலும் செய்வது நலமாயிருக்கும். இயேசு ஒருவனுடைய கண்ணீரை துடைத்தார் என்றால், இயேசு ஒருவனுடைய கண்ணீரை குணமாக்குறார் என்றால், இயேசு ஒருவனுடைய வியாதியை மாற்றுறார் என்றால், அவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்துவிட்டு நம்மை அதில் எதிர்பார்க்கிறார். நீ என்ன செய்கிறாய்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சவுல் ஒரே முறை சந்தித்தான். அவன் தன்னை பவுலாக மாற்றிக்கொண்டு அவன் தேவனுக்காய் அவ்வளோ பலமாய் ஊழியம் செய்தான். நம்ம இன்னும் இயேசுவை பார்க்காதனால தான் இன்னும் எப்படி இருக்கிறோம், அப்படியே இருக்கிறோம். புரியுது உங்களுக்கு? இயேசுவை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம், சூழ்நிலை முடியலை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு தருணம், அதாவது என் குடும்ப சூழ்நிலை என்னால் என்ன பண்ண முடியல. காஸ்பல், பரலோகத்துக்கு ஒருவன் போக வேண்டும் என்றால் இந்த இயேசுவை எந்த இடத்திலும் மறுதலியாமல் அவன் இருப்பது அவனுக்கு மிக முக்கியமான ஒரு லைஃபாக என்ன பண்ணுது, காணப்படுது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா, அதாவது எலிசா காலங்களில் நாகமான் வீட்டில் ஒரு பிள்ளை அடிமையாக இருக்கிறான். அந்த பிள்ளை அடிமைன்னா எதுவுமே பேசக்கூடாது,
யாருக்கும் ஆலோசனை கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த பெண் சொல்கிறான், எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், நம்முடைய எஜமான் அங்கே போனால் என்ன உண்டாயிரும்? விடுதலை உண்டாயிரும். ஓ ரைட். அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டா அந்த அடிமையுடைய லைஃப் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் கவனிச்சு பாருங்க. அடிமைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க வார்த்தையே யாருமே கேட்க மாட்டாங்க. அடிமை என்பது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் அவங்க செருப்பை கலட்டி அப்படி ஓரமாக போடுவாங்க, அவங்க கால்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அடிமைங்கிற ஒரு தோற்றம், அவங்க காதில் பெரிய ஹோல்ஸ் போட்டிருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். அது அடிமையுடைய அடையாளம். இப்படி இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை அந்த எஜமான குறித்து இருக்கிற ஒரு ஆலோசனை கொடுக்குறா. இன்னார்கிட்ட போனான், அவன் உடனே என்ன பண்ணுறான்? அங்கே வர்றான். அப்போ ஒருவேளை பரலோகத்துக்கு நாகமான் போயிருக்கிறான்னு வைங்களேன். நாகமான்ட்ட கேட்காரு, எப்படியப்பா நீ ரட்சிக்கப்பட்ட, உன் சாட்சியை சொல்லுன்னா அவன் சொல்லுவான், என் வீட்டில் ஒரு அடிமை பண்ணி தங்கமான பிள்ளை எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா அதை என்ன பண்ணோம்? நீங்கள் எத்தனை பேரை மாற்றி இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவியே? ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அன்னைக்கு ரிங்கல் டோபியே சாட்சி சொல்லுவார், ஒருத்தரையும் உள்ளே எடுத்துடாதீங்க ஏசப்பா. நான் தெருவா இறங்கி நடந்து ஓடி தெருவா கத்தி சொன்னேன். அதற்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க திங்குறதுக்கும் தூங்குறதுக்குமே நேரம் பத்தலைன்னு சொல்லிடுவார். எடுப்பாரா? விரட்டி விடுவாரா? புரியுதா உங்களுக்கு? அதனால சொன்னேன் காம்பவுண்டு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இங்கே இருக்கிற வரைக்கும் தான். நம்ம ஒரு நாள் கூட வெளியே போய் என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? தேவனுடைய அன்பை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய எதிர்பார்ப்பை. ஏன் அப்படின்னா தேவன் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பைபிளில் மத்தேயு கடைசி அதிகாரத்தை வாசிங்க சொல்ல இருக்கிறாரு, சீசர்கிட்ட சொல்ல சகல ஜனங்களையும் எனக்குன்னு என்ன பண்ணுங்க? சீசராக்குங்க. அப்போது ஆண்டவரே வார்த்தையை கொடுத்துருக்காரு. யாரையாவது விசுவாசியாக்க சொல்லிட்டு போயிருக்கிறாரா? இல்லை, சீசராக்க மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். சீசர்னா எப்படி தெரியுமா? ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை தன் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? தொடர்ந்து நடக்கணும். யோவான் 15:7 இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் இயேசு என் ஜெபத்துக்கு பதில் தரணும் அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவனாக காணப்படணும் அப்படின்னா, நான் அவர் என்னில் வைத்திருக்கிற வார்த்தை, என்னில் வைத்திருக்கிற வார்த்தை என்றால் முழு பைபிள் அல்ல, இந்த ராஜகுமாரை குறித்து ஒரு திட்டம் இருக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து இயேசுக்கு ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு தான் என்னது அதான் போட்டிருக்கு, என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால். இயேசு சொல்றார் இல்லையா, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற கொடிகள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க காட்டொளி ஒரு ஒலிவு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவு மரத்தில் என்ன பண்ணியிருக்கீங்களா? இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு உண்மையில் இப்படியெல்லாம் பாரம் இருக்கு? இந்த வாரம் ஒரு செய்தி கேட்டேன். அந்த செய்தி அன்பாக இருக்க உங்களை என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் பைபிள் காலேஜில் கவுன்சிலிங்கிற ஒரு பாடத்தில் இருக்குது, மாத கணக்கில் நடந்துகிட்ருக்கு. அன்பு குறித்து ஒரு பாடம் போயிட்டுருக்கு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு, நான் யார் மேலேயும் கோபம் அப்படியெல்லாம் கிடையாது, பட் என்கிட்ட ஒரு 2 பேர் பேசாமல் இருந்தாங்க. அவங்களோட அன்றைய இரவே நான் பேசினேன். 1 மணி நேரம் ஜோம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் போட்டு விட்டேன். நான் என்ன ஜோபம் முடிக்கிறதுக்கு 11 மணிக்கு மேலே ஆகிட்டு அப்போ சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு என் மேலே ஏதாவது வருத்தம் இருந்தால் என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு ஒரு ஒப்புரவானேன். காலையில் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பதில் போட்டாங்க, பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு வசனம் எவ்வளோ சேஞ்சாக கொடுக்குது. ஒருவேளை இன்னைக்கு இயேசு வந்தால் நான் போவேன் என்கிறது எனக்கு விசுவாசம் இருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் போகணுன்னு நினச்சாலும் உங்கள் வீட்டு பால்காரர் உங்கள் காலை பிடித்து வைத்து விடுவார். 10 நாள் காசு தர வேண்டியிருக்கப்போ இழுத்து வைப்பாரா? வைக்க மாட்டாரா? எத்தனையோ பேர் இஎம்ஐ போட்டு வச்சிருப்பிய. சோத்திரம் ஆண்டவரே. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு வருகிறார் என்கிறதை அறிந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஆயத்தமாகவே இருக்கணுமா? ஏன்னா நீங்கள் இருக்கும் இந்த பூமி உங்களுக்கு வாடகை வீடு. மெய்யான ஸ்தலத்தை கெட்ட என்பவனாகிய இயேசு கிறிஸ்து கடந்து போயிருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை தான் ஆயத்தம். இங்கே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன்? ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அப்போ கவனித்து பாருங்க, இயேசு அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்னிடத்திலும் இயேசு எதிர்பார்க்கிறார், நீ எத்தனை பேருக்கு சாட்சியாய் வாழ ஆயத்தப்படுகிறாய். ஒருவேளை இன்றைக்கி தான் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான், இன்றைக்கி சர்ச்சுக்குள்ள 10 மணிக்கு கூட்டம். உங்களுடைய செயல்பாடை பார்த்தா அவன் இருப்பானா போயிடுவானா?
உங்களுடைய செயல்பட பார்த்தா இருப்பானா பேருவானா? ஒரு அரை கிளாஸ் ஸ்கூலுக்கு போங்க, அங்கே இருக்கிற அந்த பாடங்கள் திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசு பெருசாக இருக்கும். A4 பலூன் அப்படிலாம் பெருசு பெருசாக படமாக வரைஞ்சி வச்சுருக்கோம். 10 வெண்டைக்காய், 9 கத்திரிக்காய், 8 தக்காளி, இப்படியெல்லாம் டிசைனாக படம் வச்சுருக்கோம். அதை சொல்லி கொடுக்கும் பொழுது கோரஸாக சத்தம் போடுவாங்க. எப்படி சத்தம் போடுவாங்க? A4. இது கூட சத்தத்தை காணும். யாரும் அரை கிளாஸுக்கு கூட போகலை போலுக்கு. அப்படியே பிறந்த மணிக்கா எடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. அதான் அழுகை சத்தமும் இல்லை, சிரிப்பு சத்தத்தையும் காணும். அப்போ கவனிங்க, அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க எவ்வளோ சத்தமாக போடுவாங்கன்னா பயங்கர சத்தமாக இருக்கும் அவங்களுடைய சத்தம். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஒரு பாட்டு பாடுறதுக்கு அவ்வளோ சத்தம் போடுறோம். இப்போ நாம் ஜெபம் பண்ணுகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன வரல? சத்தமே வரல. இங்கேயே நம்மளால் இதுங்களன்னா நம்ம 4 பேருக்கு எப்படி ஆத்தும பாரத்தோடு ஆண்டவர் உங்களை ரட்சிப்பாருங்க, ஆண்டவர் உங்கள் வியாதியை மாற்றுவார்னு எப்படி நம்மளால் சொல்ல மனசு வரும்? நல்ல கவனிங்க, நம்ம பார்க்குற நிறைய பேர் கடனில் இருக்கிறவங்க உண்டு. நிறைய பேர் அதான் பார்த்திங்கன்னா சரீர வியாதிக்கு மருந்து உண்டு, அப்படி தானே? சரீரத்தில் காலில் அடிபட்டு கையில் அடிபட்டுட்டு எங்கேயோ கீழே விழுந்துட்டேன், கொஞ்சம் ஸ்கை கிராச் ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் மருந்து உண்டு. மருந்து எடுக்கிறோம், குணமாக்கப்படுறோம். இருதய வியாதிக்கு கவலை, யாரோ ஒரு ஆள் பேசாததுனால அவனுக்கு உண்டான கவலை, வீட்டில் எதிர்பார்த்தான், அவன் குழந்தைக்கு எதிர்பார்த்தான், சில வருடங்கள் ஆயிற்று, குழந்தை கிடைக்கல, மன ரீதியாக கவலை. இப்படிப்பட்டவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, இது அவனுடைய இருதயத்தை பலப்படுத்துகிறதும் அவன் இருதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றுகிறதுமாய் இருக்கிறது இந்த வசனம். நம்மள எத்தனை பேர் இதை கொடுத்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஒரு முறை ஒரு தாயார் 60 வயசுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு வாஞ்சேன், நான் ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சேன். இப்போ 60 வயசுக்கு அப்புறம் நடக்கவும் முடியாது, எந்திக்கவும் கிடையாது. அந்த பாட்டிக்கு வாஞ்ச, என்ன நீ ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிச்சான். ஆண்டவர் சொன்னாராம், உன் வீட்டு வாசலில் எங்கு ஆலோசனை கொடுக்கப்படும்னு ஒரு அட்டையில் எழுதி தொங்க போடு, இதுதான் ஊழியம் அப்படின்னு. இந்த பாட்டியம்மா ஒரு அட்டையில் எழுதி வாசலில் தொங்க போட்டுருச்சு. இப்போ தொங்க போட்ட பிறகு ஒரு 2-3 பசங்க, இந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்கும்ல, என்ன வெளியே ஒரு போர்டு போட்டிருக்கு, வா இன்னைக்கு ஆலோசனை கேட்க போவோம் பாட்டிகிட்ட அப்படின்னு ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்த பேர் அந்த 10 பேரையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. பாட்டி உட்கார வச்சுட்டு கேட்குது, தம்பிக்கு என்ன ஆலோசனை வேணும்? படிக்கனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்கனாலே எரிச்சலாக இருக்குது, கிளாஸுக்குள்ளே போனால் போர் அடிக்குது, வெளியே இருந்தால் சுகமாக இருக்குது, ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு. அப்போ பாட்டி என்ன பண்ணுது? ஆண்டவருடைய கிருபையினால் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ஆலோசனை கொடுத்து கொஞ்ச நாள் கழிக்க அந்த பாட்டியை பார்க்க வர்ற கூட்டம் பெருகிருச்சான். பாட்டியை பார்க்க வர்ற கூட்டம் என்ன பண்ணிருச்சான்? அது எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்பில் நடத்தி திரளான ஜனங்களை தன்னுடைய 60 வயசில் ரட்சிப்பில் நடத்திச்சான். தேவனை அறிவிக்க வயதும் சுகமும் பலகீனமும் ஒன்றும் தேவையில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும். அல்லேலூயா. பைபிளில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. லேகியோன் பிசாசிலிருந்து விடுதலை பெற்று விட்டான். ஆண்டவரே உங்கள் பின்னால் வர்றேன், நீ ஏன் பின்னாலெல்லாம் வர வேண்டாம், நீ பெற்ற நன்மை அவன் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். எத்தனை பேர் நன்மை பெற்றிருக்கிறீங்க? எங்கும் பிரசித்தப்படுத்தினவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சுயநலங்கிறது. நான் சாப்பிட்டு வயிறு நிறைந்தால் போதும் ஐயா, நான் எதுக்கு தெருவாக போய் ஏசு நல்லவர்னு சொல்லணும்? அவன் எனக்கு 2 திட்டு கொடுக்கலாம், சோத்திரம் இந்த வெயிலில் நடக்கவே முடியாது. அப்போ புரிஞ்சிச்சா நம்ம எதுலெல்லாம் இன்னும் ஆண்டவர் நமக்கு ஒருவேளை அற்புதம் செய்யணும், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை பரலோகத்துக்கு எடுக்கணும்னாலே என்ன தேவை? எங்களுக்கு தியாலஜி பாடத்தில் சபையல்னு ஒரு பாடம் உண்டு. சபையல் அந்த பாடத்தில் சொல்லியிருக்கோம், ஸ்தல சபைன்னு ஒன்று வரும், அடுத்தது யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். யூனிவர்சல் சர்ச் அப்படின்னா உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போதகர் ஆவியானவராக இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வட மாநிலத்தில் ஒரு மிஷினரி கஷ்டப்படுறாரு, எங்கே ஒருத்தனுக்கு பாரத்தை கொடுக்குறாரு, அவன் காணிக்க கொடுக்கும்போது சொல்கிறான், இதை மிஷினரிக்காக கொடுக்குறேன். பாரம் உண்டாவதில்லை. இந்த இதை யார் லீட் பண்ணுறா? ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு, லீட் பண்ணுறாரு. அவன் திடீர்னு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கிறான், அங்கே ஒரு சொந்தக்காரை பார்க்குறான், ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. திடீர்னு அவன் மனசில் ஒரு ஏவுதல் உண்டாகுது, உன் கையில் இருக்கிற இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணிடு, கொடுத்துரு அவனுக்கு மருத்துவதை. இதை யார் லீட் பண்ணுறா? ஆவியானவர். நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவனை
அதை வந்து யூனிவர்சல் சர்ச்சில் மெம்பராக மாறுவானா. இந்த மாதிரி நம்ம இது வந்து ஸ்தல சபை ஒவ்வொரு நேமில் இருக்கும். சிஎஸ்ஐ, லண்டன் மிஷன், லுத்தரன், ரெட்சன்ஸ், ஏஜ், டிபிஎம், ஃபுல் காஸ்பல், நிறைய நேமில் இருக்கும். இது ஒரு ஸ்தாபன சபை. இந்த யூனிவர்சல் சர்ச்சில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவனுக்கு தான் பரலோகத்தில் எக்காலம் ஊதும் பொழுது ஆவியானவர் அவனை எழுப்புவாராம். அவனுக்கு தான் சர்ச்சு 10 மணின்னா அவன் எனக்கு 9:45 ஹார்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். டைமில் சீக்கிரம் ஓடுன்னு என்ன பண்ணும் இதுங்க. யூனிவர்சல் சர்ச் மெம்பர்ஷிப் ஆகலைன்னா 10 தானே ஆயிருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழித்து போனாலும் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்க. இன்னைக்கு லேட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லுவோம், ஏதோ ஒரு ரீசனை சொல்லுவோம். பட் உண்மையிலேயே நாம் சாக்கு போக்கில் சொல்லாமல் நான் பாவம் செய்தேன், இயேசுவிடத்தில் வருவதற்கு நான் நிர்விசாரமாக என்ன பண்ணிட்டேன், செயல்பட்டுட்டேன். நன்றாய் கவனிங்க. ஒரு மனிதன் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவது அவ்வளவு ஆசீர்வாதம். அவன் வாழ்க்கை மாறும், நன்மை உண்டாகும், ஆண்டவருடைய அற்புதங்களை அவன் திரளாய் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் இந்த கண்ணீரோடு இருக்கிற அந்த ஸ்திரீக்கு இயேசு போய் அற்புதம் செய்தார். நம்ம வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இந்த வசனம் நம்ம வாழ்க்கையை மாற்றும், அறிவாளியாய் கொண்டு வரும். என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் உங்கள் சபைக்காக நான் 2017 வாக் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். எப்பத்துலேருந்து உங்கள் சர்ச்சுக்கு வாக் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன்? நிறைய நாளும் உங்கள் சர்ச்சில் நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் ஒரு ஊரில் வாடகைக்கு இருந்தேன் 3 வருஷம். அடிக்கடி உங்கள் ஏரியாவுக்கு வந்து வாக் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? ராஜாக்கமங்கலத்துக்கு அந்த பக்கம் இருக்குது, பேர் கூட மறந்துருச்சு. இப்போ வெளியே வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. உங்கள் ஒரு பக்கத்தில் தான் என்ன பண்ணேன், ஏன்குடிக்கு இந்த பக்கம், ஏன்குடிக்காரங்க தான் அதில் வீடு வச்சுருந்தாங்க, எள்ளுவில். அதில் தான் என்ன இருந்தேன், ஒரு 3 வருஷம் வாடகைக்கு இருந்தேன். அப்போ அடிக்கடி இந்த ஏரியாலாம் வாக் ப்ரேயர் வருவேன். அப்போல்லாம் இந்த சர்ச்சுக்கு ஜோம் பண்ணியிருக்கேன். இந்த சர்ச்சில் எழுப்புதல் வரட்டும், மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரை பற்றி இன்னும் என்ன பண்ணணும், அநேகருக்கு சொல்லத்தக்கதா அடிக்கடி என்ன பண்ணியிருக்கிறேன், ஜோம் பண்ணியிருக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் நிறைய வாட்டி உங்கள் ஏரியாவில் வாக் ப்ரேயர் என்ன பண்ணியிருக்கிறேன், செய்திருக்கிறேன். ஏன் இதை செய்யணும், ஏன் இதை சொல்லணும், ஏன் இப்படி வந்து ஜோம் பண்ணணும்? ஆண்டவர் ஒரு நாள் வரும்பொழுது நம்மெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த வசனத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி எப்படி இருக்கணும், வாழ்ந்திருக்க வேண்டும். எப்படி ஒருத்தர் ஸ்கூலில், இந்த ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய அடையாளம் வச்சுருப்பான். அவன் யூனிஃபார்ம் போட்டிருப்பான். அவனுக்கு நான் நிறைய இடத்துல கவனிச்சிருக்கேன், அவன் போட்டிருக்கிற சாக்ஸ், அவன் போட்டிருக்கிற செருப்பு எல்லாமே அந்த ஸ்கூல் என்ன ஒரு சட்டம் ரூல்ஸ் போட்டிருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா அதுக்கெல்லாம் என்ன அடிக்கிறாங்க, ஃபைன் போடுறாங்க. லேட்டாக வந்தால் ஃபைன் போடுறாங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஏன், இது எங்கள் ஸ்கூலுக்குள்ளே என்னது, ஒரு ஒழுங்கு. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மிடத்துல இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எதிர்பார்க்கிற ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நம்ம வாழ்க்கையை இயேசு என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். பைபிளில் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, யோனா கடைசி அதிகாரம், கடைசி வசனத்தை எடுத்து வாசிங்க. நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? ஆண்டவர் சொல்கிற ஒரு ஏக்கமான வார்த்தை. இன்றைக்கும் கவனித்து கொள்ளுங்க. பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு பரிதவிக்கிறார். உங்களை பார்ப்பார். அவங்க சாப்பிடாமல் அழும் பொழுது, ஏதோ ஒரு ஊழியக்காரர் மதியம் உணவில்லாமல் கண்ணீரோடு இருக்கும் பொழுது உங்களை பார்ப்பார். நீ அவங்களுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணுற, நீங்கள் என்ன காரியத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்க நற்கிரியை செய்யும்படி தேவன் நம்மை முன்குறித்தார் என்று. ஒருவர் வியாதியோடு மருத்துவமனையில் ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஸ்கேன் எடுக்க கூட பணம் இல்லாமல் இருந்த அந்த சகோதரி அழுவாங்கல்ல, அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பார் அவங்களுக்காக. யாரோ ஒருவர் குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு நிலையில் தற்கொலை பண்ண போகிறாங்க. அவங்க சாகும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்ப்பார். நீங்கள் முழங்கால் போட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேருடைய அந்த கஷ்டப்படுகிற சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த 120,000 பேருக்காக நான் பரிதவிக்கிறேன்.
உண்மையிலே நம்ம தேசத்தில் எவ்வளோ இடங்களில் தற்கொலையை கேள்விப்படுறோம், ஆக்சிடெண்ட்டை கேள்விப்படுறோம், பாவத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களை கேள்விப்படுறோம். இவர்களுக்காய் தேவன் பரிதவிக்கும் பொழுது யோனாவை போல உங்களையும் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இது தேவனுடைய பாரமாய் இருக்கிறது. அவர் அந்த அந்த வாலிபனை எழுப்பினது போல எத்தனையோ பேரை மீண்டும் பலப்படுத்த விரும்புகிறார். உங்களை எதிர்பார்க்கிறார், உங்களை அதற்கென்று ஆயத்தப்பட விரும்புகிறார். அவர் நீங்க ஏறெடுக்கிற ஜெபங்கள், நீங்க போய் சொல்லுகிற அந்த காஸ்பல் யாரோருடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்? மாற்றத்தை கொண்டு வரும். ஒருவேளை கடினமாய் நிர்விசாரமாய் எனக்கு என்ன, என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் என்றால் ஒரு நாள் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போகவே முடியாது. நீங்க எத்தனை வருஷம் மெம்பர்ஷிப்புங்கிறதெல்லாம் கணக்கு காட்டாது. இந்த வசனத்தின்படி வாழ்ந்தீர்களா என்கிறது மட்டும்தான் என்னது கணக்கு. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு அந்த தேவனுடைய உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியிருக்கு. எபிரேயர் 5:12 அப்படி சொல்லியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 5 வருஷம் சர்ச்சுக்குள்ள இருந்துட்டாலே நீங்க காஸ்பல் அறிவிக்கிறதுக்கு உண்டான திறனை கற்றுக்கொண்டு கடந்து போங்கள். போகாவிட்டால் நீங்கள் குழந்தைகளை போல் இருக்கிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்கள் நிர்விசாரத்தை விட்டுவிட்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாய் இயேசு உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்படி எழுந்திருக்கலாமா? நம்ம செபிக்கலாம். ஒரு சிறு ஜபங்களை ஏறெடுக்கலாம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிற கர்த்தர், ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிற கர்த்தர். ஒவ்வொருவரு கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். நீங்கள் எத்தனை வேளைகளில் உங்கள் ஜெப நேரங்கள், ஆண்டவரை தேடுகிற நேரங்கள் உங்களுக்கு கருத்தாய் கவனமாய் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, நான் உமக்காக இந்த வாழ்ற வாழ்க்கைய உமக்காக வாழ ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தில் என் தேவனை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்க அன்பு, உங்க நற்கிரியைகள், நீங்கள் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனங்கள், நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதலும் பலனாய் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். ஒருவேளை சொல்லலாம், நானே 1000 பிரச்சனையில் இருக்கிறேன் ஏசப்பா, நானே 1000 போராட்டத்தில் இருக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எந்த நபர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்களோ கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார், சமாதானம் கொடுக்கிறார், அவர்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவரும் சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஊழியம் செய்யணும், நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், நான் கூடி ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, வியாதியில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக இயேசு உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கிறாருங்க. ஒரு ரிங்கல் டோபையை வைத்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொண்டு வர முடியுமானால் உங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்த, ஒரு 10 ஆத்துமா, ஒரு ஆள் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா போதுங்க. இவ்வளோ நிரம்பி இருக்கிற ஒரு சபை இன்னைக்கு இதில் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். ஒரு வேளை இன்னைக்கு சொல்லலாம் வேலை இருக்கு இல்லை, ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கும் கஷ்டப்படுறவங்க அங்கங்கே இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம 4 பேருக்கு இயேசு அறிவித்து, எங்கள் சர்ச்சில் ஒரு கூட்டம் இருக்குங்க, விடுதலையின் கூட்டம், வாங்க உங்களுக்காக அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் நம்மள அப்படி ஆயத்தப்படுகிறோம்? 4 பேர் சேர்ந்து டெய்லி 1 மணி நேரம் நம்ம கூடி ஜெபம் பண்ணோம். உங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள எத்தனை பேர் அப்படி இணைந்து ஜெபம் பண்ணுறீங்க? தேசத்தின் எழுப்புதலுக்காக, கட்டப்பட்ட பிள்ளைகளுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஏழைகளுக்காக எத்தனை பேர் மன்றாடுறீங்க? இயேசு ஒரு நாள் கணக்கு கேட்பாருங்க. ஒருவேளை இப்படி செய்யாட்டா கூட உங்களை குறித்து கூட இயேசுக்கு துக்கமாக இருக்கும்ல. என் பிள்ளை எனக்காக எதுவுமே செய்யலைன்னு அழுவார்ல. எப்படினாலும் வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க. இயேசுவுக்காக இந்த வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த கல்வாரி ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது தெரியுமா? ஏசாயா 53:5 சொல்கிறேன், என் தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன். அவர் குணமாக்குற கர்த்தர், அவர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க? ரிங்கல் டோபே ஜெர்மன் தேசத்தில் உங்களை போல நினச்சிருந்தாருன்னு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார். அவர் சகோதரி ஒரு லெட்டர் அனுப்புனாங்களாம், சகோதரா உனக்கு ஒரு திருமணத்தை ஒழுங்கு செய்திடலாம் என்று விரும்புகிறோம். அவர் உங்கள் மாவட்டத்தை நேசித்ததுனால அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாவட்டத்திற்காக நான் ஊழியம் செய்து வாழ்த்ததுனால என் சரீரம் அதற்கு ஏற்றதாக இருக்காது. ஒருவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்.
நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அர்ப்பணிங்க. இயேசுவே நான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். இந்த வேளையில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறவங்க தன்னை வலது கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், மற்றவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, கட்டப்பட்டவர்களுக்காக, காயம்பட்டவர்களுக்காக, வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பேன். அப்படிப்பட்டவங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே உங்கள் கரங்கள் இதோ ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தட்டும், ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். சொல்லுங்கள், இனி நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டங்களில் சரியான நேரத்துக்கு உள்ளே வருவேன். அவங்கள இன்னைக்கு அதை நான் மறுபடியும் உங்களை குற்றப்படுத்தும்படியாக இப்படி இருக்க அதற்காக நான் வரவில்லை. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை கனம் பண்ணுங்கள், கனவீனப்படுத்தாதிருங்கள், அவரை கனவீனப்படுத்தாதிருங்கள். அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உமக்கு பிரியமா நடக்கணும், என்னை ஆசீர்வதிங்க, உமக்கு பிரியமா நடக்கணும். எப்படியும் வாழ்றது. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லுது, நீ எச்சரிக்க மட்டும் அவரை எச்சரி, ஒருவேளை பட்டயம் வாரிக்கொள்ளும் மட்டும் அவர்கள் அதை செவி கொடுக்காதிருந்தால் அவர்களுடைய இரத்த பலியை அவர்கள் தலைமையில் கேட்பேன். இதோ எச்சரிக்கும் காலங்களில் நீ அமைதியாக இருந்தால் அந்த இரத்த பலி உண்மையில் சுமரும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, இதோ உங்களிடம் நடுவே நான் அவருடைய போர்டு, அவரை குறித்து பேசுகிறேன். வார்த்தைக்கு செவி கொடுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த கன்னிகைகள் அவருடைய வரும் நாட்களை இதோ விட்டுவிட்டபடியால், புத்தி இல்லாதமல் இருந்ததுபடியால் அவர்கள் தட்டியும் திறக்கப்படவில்லை. ஆகையால் இதோ எச்சரிக்கையாயிருங்கள். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் தங்களுடைய கரங்களை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, இயேசுவே நான் உமக்கு பிரியமாய் நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமாய். ஒருவேளை இயேசுடைய வருகை நாளைக்கு இருக்கலாம். ஆண்டவருக்குள்ள திடப்படுங்க. இயேசுடைய ராஜ்யத்துக்கு போகாம எத்தனை வருஷம் சபையில இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. வசனத்துக்கு செவி கொடுங்க, அவரை மறுதலிக்காதீங்க, அவரை கனவீனம் பண்ணாதீங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவர்களை போற்றி துதிக்கிறது. அவ்வளோ மகிமை பொருந்தின தேவன். ஏசாயா சொல்லுகிறான், நான் அத்தமானேன் ஆண்டவரே, அத்தமானேன், உம்மை தரிசித்தேன். எவ்வளோ கனமான வார்த்தை. இன்னைக்கு அந்த தேவன் உங்கள் கையில் வேதாகமத்தை கொடுத்து எவ்வளோ சூழ்நிலையில் எவ்வளோ அழகான இடத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கனவீனம் பண்ணாதீங்க. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் இதை பேசுகிற என்னிடத்திலும் இன்னும் ஆயத்தத்தை கட்டளையிடுவீராக. எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே பலனடைந்து அநேகருக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒரு ரிங்கிள் டோபை இந்த குமரி மாவட்டத்துக்கு ஆசீர்வாதமாக்கினது போல இந்த பிள்ளைகளையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். தொடக்கத்திலிருந்து முடிவறிந்த வெளிப்பட்டதற்கு நன்றி. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதியும். நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். ஒரு